குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். நம்மளோட காய்கறி செடிக்கு ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர், ஆனால் நம்ம செடிக்கு ரொம்ப குளுமையான ஃபர்டிலைசர். இப்போ இந்த மார்ச் மாதத்தில் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் விதைக்கிறது வந்துட்டு கத்திரிக்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம தோட்டத்தில் போட்டுட்டு வரலாம். முள்ளங்கி இதெல்லாம் ரெகுலராக போடலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு குளுமையாக இருந்து அதே மாதிரி நிறைய பூ வச்சு பூக்கள் எல்லாமே ஈல்டிங்காக மாறுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் இது. இப்போ வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் மேக்ஸிமம் சாலிட் ஃபர்டிலைசர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் ஒரு 3 நாள் இடைவெளியில் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்கறி செடியில் எல்லாமே பூக்கள் நல்லா வைக்கும். பூக்கள் வச்சு ஈல்டிங்கும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அந்த ஈல்டிங்கும் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய்கறி. ஸோ அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கருணக்கிழங்கு வேக வச்ச தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கருணக்கிழங்கு வேக வச்ச தண்ணியும், அடுத்தது காராமணி இருக்குது இல்லைங்களா, வெள்ளை காராமணி, அந்த காராமணியை ஊற வச்ச தண்ணியும் ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கிறேன். அதுக்கடுத்தது அரிசி கழுவுற தண்ணி, அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு தோல், ஒரு 2 ஆரஞ்சு தோலும் ஒரு 4 வாழைப்பழத்தோலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் காஃபி தூள், அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் வந்துட்டு டீ தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எதுக்காக நம்ம இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு நல்ல ஒரு குளுமை தரக்கூடிய ஃபர்டிலைசர். இந்த வெயில் காலத்தில் நம்மளோட செடிங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஃபர்டிலைசர் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபர்டிலைசரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்டிலைசரில் எல்லாமே முக்கியமான பொருள் சேர்த்துருக்கேன். கருணக்கிழங்கு வேக வச்ச தண்ணி, சப்போஸ் கருணக்கிழங்குலலாம் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். காராமணி வேக வச்ச தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு தோல், வாழைப்பழம், டீ தூள், காஃபி தூள், அரிசி கழுவுற தண்ணி, இதை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு புளிக்க வச்சுருங்க. 4 நாளைக்கு அப்புறம் எடுத்து நல்ல ஒரு 10 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. பூ விடுற டைமில் இல்லை நாற்று இப்போ தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த டைமில் நம்ம கொடுக்கும்போது செடி வந்துட்டு வேர் வளர்ச்சியிலேருந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக வளரும். பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது. ஈல்டிங் நிறைய வைக்கும். காய்கள் வந்துட்டு பூக்கள் நல்லா வைக்கும். பூக்கள் எல்லாமே உதிராமல் காய்களாக மாறும். காய்களும் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். அடுத்தது வந்துட்டு இலைகள் எதுவும் பழுக்காது. அதே மாதிரி நம்ம வேர் வளர்ச்சியும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்கள் இந்த தண்ணியில் இருக்குங்க. இதை வந்துட்டு அவரைக்காய் செடிக்கு, கத்திரிக்காய் செடிக்கு, கருவேப்பிலைக்கு, மொச்சை செடி நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்துட்டு வெண்டைக்காய்க்கு, கத்திரிக்காய்க்கு, புதினாக்கு, தக்காளிக்கு, பச்சை மிளகாக்கு, எல்லா விதமான காய்கறி செடிக்கும் பெரிய செடியாக இருந்தால் 1.5 மக்கும், சின்ன செடியாக இருந்தால் 1 மக்கும் கொடுக்கலாங்க. 3 நாள் இடைவெளி விட்டு இந்த ஃபர்டிலைசரை ரெகுலராக கொடுத்து பாருங்கள். உண்மையிலேயே நல்ல எஃபெக்ட் இருக்கும். நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், சிட்ரிக் ஆசிட்னு எல்லா சத்தும் இந்த ஃபர்டிலைசரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நிறைய ஈல்டிங்கும் நீங்களும் எடுத்துகிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும்.
இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையாக அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.